பேரப்பட் வால்ல கண்டிப்பா இந்த நீங்க மிஸ்டேக்கை செஞ்சிடாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காலமுடைய ராடுல கண்டிப்பா கான்கிரீட் போட்டு அதை பேக் பண்ணுங்க. அது இல்லாம நடக்கக்கூடிய சில தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலம் கம்பிகளுக்குள்ளே செங்கக்கல்லை வச்சு கட்டி அதை மேல வந்து பிளாஸ்டரிங் பண்ணிடுறாங்க. ஃபியூச்சர்ல இது என்ன ப்ராப்ளம் நான் கொடுக்கும்னு சொன்னா, நம்ம எதுக்காக அந்த கான்கிரீட்டை நம்ம மேல கொடுத்துருக்கோம், அந்த கம்பி கொடுத்துருக்கோங்கிற பர்பஸையே கெடுத்துரும். என்னன்னா, அந்த செங்கல் அப்படிங்கிறது பொதுவா தண்ணீர் உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை உள்ள பொருள். ஸோ அந்த செங்கலை உள்ள வச்சு நம்ம பேக் பண்ணும் போது மழை காலங்களில் நம்ம தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் அந்த ஈரப்பதம் அந்த செங்கல்ல இருந்து அது கம்பிகளை துருப்பிடிப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ரிப்பேர் ஒர்க் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்கை கண்டிப்பா நீங்க செய்யாதீங்க. ஃபியூச்சர்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியதுக்காக கொடுக்கக்கூடிய ரூஃபுக்கு மேல கொடுக்கக்கூடிய அந்த காலம்ல கண்டிப்பா நம்ம கீழே எப்படி நம்ம கான்கிரீட் போட்டு பிளேஸ் பண்றோமோ அதே மாதிரி கான்கிரீட் போட்டு பிளேஸ் பண்ணுங்க. சில இடங்களை சொல்லுவாங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல இது உடைக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்னு. அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் மிஷினரிஸ் வந்துருச்சு. அழகா நம்ம கான்கிரீட்டை உடைச்சிட்டு நம்ம மேல அந்த ஜாயின் பண்ணி நம்ம மேல லாப்பிங் பண்ணிட்டு என்ன செஞ்சலாம்னா ஃபியூச்சருக்கு வேணுங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டினியூவா என்ன சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.